ஓம் ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ஓம் குருபியோ நமஹ. ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ. ராமாயணத்தில் பாலாகாண்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்னும் போக போகத்தான் மிக ருசியாக இருக்கும். பாலாகாண்டத்தில் குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது எப்படி நடந்த விஷயங்கள் எல்லாம் அதுக்கப்புறம் அயோத்திய காண்டத்தில் இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். நாளைக்கு அநேகமா விஸ்வாமித்திரனுடைய சரித்திரம் வரப்போகிறது. விஸ்வாமித்திரனுடைய சரித்திரம் கண்டிப்பா நம்ம எல்லோரும் அறிஞ்சிக்கணும். ஒவ்வொரு ஹிந்துவும் விஸ்வாமித்திரனுடைய சரித்திரத்தை அறிஞ்சிக்கணும். கேள்விப்பட்டீங்க விஸ்வாமித்திரன் சொல்லிட்டு, பட் அவர் எப்படி என்ன ஏதுன்றது நம்ம இப்போ ராமாயணத்துல பார்த்துட்டு இருக்கிறோம். ராமருக்கு குலகுரு வசிஷ்ட முனிவராக இருந்தாலும் இந்த ராமாயணத்தை ராமரை குழந்தையாக இருக்கின்றதிலிருந்து அவர் நடத்தி அவர் கல்யாணம் ஆகிற வரையில் நடத்தி கொண்டிருக்கிறது யாருன்னா இப்ப விஸ்வாமித்திர மகர்ஷி. அது அவருடைய பங்கு. ராமாயணத்தில் ராமருக்கு உண்டான பங்கு. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், ராமாயணத்தையோ இல்ல மகாபாரதத்தையோ எதையோ புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால் ஒரு காரண காரியங்களே நாம் புரிஞ்சுக்கணும். ஒண்ணுக்கு சம்பந்தம் இருக்கா இல்லாமல் இருக்கும், ஆனா சம்பந்தம் இருக்கும். அதுதான் நமக்கு முக்கியமான விஷயம். இப்ப இதுல ராமர் விஸ்வாமித்திரருடைய யஜ்ஞத்தை மிக அழகாக நடத்துவதற்கு நின்று போரிட்டு மாரீச்சன் சுபாகு என்ற 2 அரக்கர்களை போரிட்டு மாரீச்சனை 800 மைல் தொலைவில் மானவாசரத்தை பிரயோகித்தார். சுபாஷனை ஆக்னேயாசத்தை சாகடிக்கிறார். இதுவும் ஒரு காரணம் என்றுதான் அதற்கப்புறம் விளக்கம் கொடுத்தவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் மாரீச்சனும் சாகடிச்சிருக்கலாம், மாரீச்சனன் ஏன் சாகடிக்கலான்றது நான் அதுக்கப்புறம் வரும்போது நமக்கு நன்கா புரியும். இப்ப 2 பேர்களும் சாகடித்த முடிஞ்ச பிறகு அந்த யாகம் மிக சிறப்பாக நடந்தது. யாகம் முடிந்தவுடனே மறுநாள் காலையில் ராமலட்சுமணர்கள் எல்லாம் அவர்களுடைய சஞ்சாவந்தன காலையில் இருக்க வேண்டிய, அதாவது 2 கர்மங்கள் இருக்கு. நிச்சய கர்மங்கள், நைமித்திய கர்மங்கள்னு 2 கர்மங்கள் இருக்கு. நிச்சய கர்மங்கள், நைமித்திய கர்மங்கள். நிச்சய கர்மங்கள் நம்ம நிச்சய கர்மங்கள் நம்ம அவங்களுக்கு இப்போ எல்லாம் சாப்ட்வேர் பிற்பாடு எஜுகேஷனும் எம்ப்ளாய்மெண்ட்டும் வெளிநாட்டுக்கு இன்டர்நெட் பிற்பாடு முடிஞ்சு போச்சு கதை. நம்ம சம்பிரதாயம் எல்லாம் அழிந்து போச்சு. நம்ம சம்பிரதாயத்தில் எப்படி காலையில எழுந்து அவங்க ராஜாக்கள் எல்லாம் காலையில பிராமணர்கள் சந்தியாவந்தனம் பண்ணோம். நம்ம காலையில எழுந்துக்கணும். சூரியன் உதயமாகின்ற பொழுது எவன் படுத்து இருக்கிறானோ அவன் ஆன்மீகத்துக்கு லாயக்கு இல்லை. சில பேர் படுத்துக்கிறாங்க, அவர்கள் இன்னாதான் பண்ணாலும் சரி. என்ன சொல்றாங்கன்னா, சப்போஸ் ரொம்ப டயர்டா இருந்தது, உடம்பு சரியில்லை, அதனால கம்பல் பண்ணல நம்ம சாஸ்திரம். உடம்பு சரியில்லை, எழுந்திக்க முடியல, அப்போ கூட என்ன பண்றேன்னா ஒரு தலைக்காணி சாஞ்சிக்கணும், கொஞ்ச நேரம் சூரிய உதயமாகின்ற பொழுது உட்கார்ந்துக்கன்னு சொல்றான். சரி, அதுவும் முடியல, ரைட், தப்பில்லை, அதுக்கெல்லாம் எக்ஸாம்ஷன். ஆனா ஆன்மீகத்தில் இருக்கிறவன் சூரிய உதயமாகின்ற பொழுதோ சூரியன் அஸ்தமிக்கின்ற பொழுதோ தயவு செய்து தூங்க வேண்டாம். சூரியன் அஸ்தமிக்காகின்ற போது தூங்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. சூரியன் உதயமாகின்ற பொழுது எல்லா காரியங்களும் நிறைவேற்றிக் கொண்டு தன்னுடைய குருவனுடைய எதிரில் நின்று அபிவாதம் சொல்ற சம்ஸ்கிருதத்துல கை கட்டுன்னு, ஐயா என்னுடைய கடமைகள் அடுத்தது, எங்களுடைய கடமைகள் என்ன? அது மாதிரி குரு, அது மாதிரி சிஷியர்கள் எல்லாம் இப்ப இல்ல. அதற்கு விஸ்வாமித்திர மகர்ஷி, நாயனா நான் மிதிலா நகரத்திற்கு, ஜனக மகாராஜா மிதிலா நகரத்திற்கு செல்ல வேண்டும். அங்கே ஒரு யஜ்ஞம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த யஜ்ஞத்தில் நாம் கலந்து கொண்டு அங்கே சிவதனசு ஒன்று இருக்கின்றது, அதனை பார்க்க வேண்டும். அதற்காக நாம் மிதிலைக்கு செல்ல வேண்டும் என்று ஆயத்தமாகி மிதிலைக்கு செல்லுகிறார்கள். செல்லுவதற்கு முன்னாடி ஏற்கனவே எங்க யாகம் நடந்ததோ
அந்த இடத்திற்கு வணங்கி அந்த வனதேவதர்களை வணங்கி அங்கே சித்தாசிரமத்தில் வணங்கி சித்தாசிரமம் எல்லாம் சுற்றி வந்து அங்கே சில ருஷிகளை வைத்து மிதிலா நகரத்துக்கு செல்லுகிறார்கள். மிதிலா நகரத்துக்கு செல்லுகின்ற பொழுது கொஞ்ச தூரம் நடந்து சோனா நதி என்ற நதி பக்கத்தில் அன்னைக்கு ராத்திரி சோனா நதி பக்கத்தில் இருக்கிறதுக்காக ஆயத்தமாகிறார்கள். சோனா நதி பக்கத்தில் இருக்கிறார்கள். எப்பவுமே நதி பக்கத்தில் தான் ருஷிகள் எல்லாம் இருக்கணும். காலையில இந்த ஸ்நானம் பண்ணணும். ஆசிரமங்கள்லாம் நதி ஓரங்களில் தான் இருக்கும் முன்னொரு காலத்தில். சரி, இந்த சோனா நதி பக்கத்தில் இருக்கின்ற பொழுது இந்த சோனா நதியை பற்றி இந்த அழகாக இருக்கின்றது குருதேவா விஸ்வாமித்திர சுவாமி, இது என்னுடைய சரித்திரம் எப்படி, இந்த சோனா நதி இது பக்கத்தில் இருக்கின்ற சரித்திரம் எல்லாம் எனக்கு நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்னால் அதற்கு விஸ்வாமித்திரன் சொல்லுகிறார், குசன் என்றவர் எங்களுடைய வம்சத்திற்கு மூலபுருஷன். இவருடைய வம்சத்தை இப்படி சொல்றார். குசன் என்றவர் என்னுடைய வம்சத்திற்கு மூலபுருஷர் நயனா. அவர் பிரம்மமானச புத்திரன், அயோனிஜன். தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறக்காமல் இருப்பது அயோனிஜம். திரௌபதி அயோனிஜா, சீதை அயோனிஜா. ருஷிகள் எல்லாம் அயோனிஜர்கள், சப்த ருஷிகள் எல்லாம் அயோனிஜர்கள் என்று சொன்னால் அவருக்கு ஒரு தனிய ஒரு சக்தி உண்டு. சாதாரணமானவர்கள் போல அல்ல, சாதாரண தேவதர்கள் போல கூட அல்ல. குசன் என்றவர் அவருக்கு ஒரு மனைவி வைதர்பி என்று. வைதர்பி உயர்ந்த பெண்மணி, பிரதிவிரதை. அவர்களுக்கு 4 மகன்கள் பிறக்கிறார்கள். கௌசும்பி ஒருத்தர், அதோர்த்தன் என்றவர், தர்மாரண்யம் என்ற ஒருத்தர், இது போன்ற 4 மகன்கள் பிறக்கிறார்கள். இந்த 4 மகன்களுக்கும் 4 நாடுகள் தனித்தனியாக பிரித்து அனுப்புகிறார். அவங்க 4 மகன்களும் தர்மத்தின் வழியாக அந்த நாட்டை ஆண்டிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஆண்டிக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த கௌசிகர் என்றவர் இருக்கிறாரே 2வது மகனுடைய அவருக்கு 100 பெண் குழந்தைகள், 100 பெண் குழந்தைகள் பிறந்தது. 100 பெண் குழந்தைகள் பிறந்தவுடனே அவர் அழகாக அரண்மனையில் வாழ்ந்து கொண்டு அழகாக வளர்ந்து உத்தியானவனம் ஒவ்வொரு ராஜாவுக்கு உத்தியானவனம் இருக்கும், அங்க போய் விளையாடி வருவது பழக்கம். ஒரு நாள் உத்தியானவனத்தில் 100 பெண்களும் சென்று ஆனந்தமாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது வாயுதேவன் பார்க்கிறார் இங்க 100 பெண்களையும். 100 பெண்களையும் பார்த்தவுடனே எல்லாரையும் அழைத்து, அம்மா நான் வாயுதேவன், நான் தேவர்களுடைய கணத்தில் சேர்ந்தவன், நான் தேவர்களுடைய வம்சத்தில் சேர்ந்தவன், நீங்க மானிடர்கள். என்னை விவாகம் செய்து கொண்டால் நீங்களும் தேவதர்கள் ஆகிவிடலாம், நீண்ட நாள் வாழலாம், உங்களுக்கு இந்த யவனம் என்பதே குறையாமல் இருக்கும், வயதாகாது. ஆகையினால உங்களை எல்லாம் நான் விவாகம் செய்து கொண்டிருக்கின்றேன், நீங்க சம்மதிக்க வேண்டும். அதற்கு 100 பேரும் சேர்ந்து ஒன்றாக தேவதைகளாக இருக்கிற நீங்க எல்லா உலகம் எல்லா ஜீவராசிகளும் இருக்கு, ஏன்னா காற்று இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, உயிர் வாழ முடியாது. உங்களோட சக்தியை பற்றி எங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நீ தர்மமான கேள்வி கேட்கல, நீ அதர்மமா நடந்திருக்கிற. நான் ஒரு ராஜாவினுடைய மகள், மானிடர்கள் ராஜாவினுடைய மகள், என்னுடைய தந்தையினுடைய அனுமதி இல்லாமல் நாங்கள் எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? உங்களுக்கு என்ன சக்தி இருக்குதோ அதே சக்தி எங்களுக்கும் இருக்கு. இந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் சம்பந்தம் இருக்குன்னு சொன்னேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 100 பெண்களும் உங்களுக்கு எவ்வளவு சக்தி இருக்குதோ அவ்வளவு சக்தி எங்களுக்கும் இருக்கு. நாங்களும் நினைச்சா உங்களை எது வேணுமானாலும் பண்ணலாம். ஆனால் என்னுடைய தந்தையினுடைய அனுமதி எங்களுக்கு இல்லை, அதனால் நான் இதை ஒத்துக்கொள்ள முடியாது. அப்போ நீண்ட நாள் சிந்திச்சு வாயுதேவன் எல்லா பெண்களையும் கூனியாக்கி விட்டார். கூனியாகின்ற வருகின்ற பொழுது இவர்கள் நேர அரண்மனைக்கு வருகிறார்கள். எல்லாரும் எனக்கு வந்து கொண்டு ஓடு. பிறகு தன்னுடைய தகப்பனாரிடம் சொல்லுகிறார்கள், இது மாதிரி நடந்ததுன்னு சொல்லிட்டு.
தகப்பனாருக்கு மிக சந்தோஷம். ஒரு காலம் இந்த பெண்கள் எப்படி நம்ம காலத்தில் எப்படி வாழ்ந்தார்கள் என்று எடுத்து காட்டுற. சாந்தம் சமாவதம் புத்திரஹா கர்த்தவியம் சுமசத்கிருத்தம் ஐக்கமச்சம் உபாகவ்ய குலம் சாவேட்சிதம் மம. ஆஹா, என்னுடைய 100 மகன்களும் ஒன்றாக சேர்ந்து இந்த குலத்தினுடைய கௌரவத்தை காப்பாற்றினார்களே, எவ்வளவு சிறப்பானது, எவ்வளவு குலமா வம்சத்தில் பிறந்திருக்கிறோம். நம்ம உங்கள் 100 பேர்ல நீங்க எப்படியாவது போங்க, நான் வாயுதேவன் கூப்பிடுறா நான் போறேன்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் போயிட்டு இருந்தா கூட சரி, குல கௌரவம் அழிஞ்சு போயிட்டு இருக்குமே. கௌரவத்தை காப்பாற்றினீர்களே. பெண்களானாலும் சரி, ஆண்களானாலும் சரி, ராஜா ஆனாலும் சரி, மந்திரியானாலும் சரி, பொறுமை என்பது மிகவும் தேவை. க்ஷமாதானம் க்ஷமா யஜ்ஞஹ க்ஷமா சத்யம் ஹி புத்ரகாஹ க்ஷமா யசஹ க்ஷமா தர்மஹ க்ஷமயா விஸ்திதம் ஜெகத். பொறுமையே தானம், பொறுமையே யஜ்ஞம், பொறுமையே சத்தியம், பொறுமையே கீர்த்தி தரும், பொறுமையே தர்மத்தை தரும். இந்த உலகம் பொறுமை மீதையும் நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால் உங்களுக்கு செய்கின்ற இந்த காரியம் சாதாரண காரியம் அல்ல என்று சொல்லி, இனி நம் தேவையில்லாத நேரத்தை வீணாக்க வேண்டாம், மந்திரிகள் எல்லாம் அழைத்து தன்னுடைய குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ண வேண்டும் என்று ஆலோசனை செய்கிறார். அந்த நேரத்தில் சோமதா என்ற ஒரு கந்தர்வ பெண் சூளி என்ற ஒரு மகர்ஷிக்கு, தவம் செய்கின்ற மகர்ஷிக்கு சேவை செய்து கொண்டிருந்தார். சூளி என்ற மகர்ஷிக்கு சோமதா என்ற ஒரு கந்தர்வ பெண் சேவை செய்து கொண்டிருந்தார். நீண்ட நாள், பல வருஷங்கள் சேவை செய்து கொண்டிருந்தது. ஒரு நாள் இந்த மகர்ஷி, சூலி என்கின்ற மகர்ஷி, அம்மா நீ எவ்வளவோ இன்கல்களும் கஷ்டங்களும் பட்டு எனக்கு சேவை செஞ்சிருக்கிற, உனக்கு என்ன வரம் வேணும் சொல்லு, நான் தருகிறேன். நான் என் மனதில் எப்பொழுதுமே உன்னையே நினைத்து கொண்டு உனக்கு சேவை செஞ்சேன். இதைவிட வேறு பாக்கியம் எனக்கு வேற என்ன இருக்கு? நான் வேறு யாரும் மனதில் நான் நினைச்சு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும், இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல. அதனால் உங்கள் மூலமாக எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று கேட்கிறார். ஒத்துக்கினார். சுவாதிஷ்டான சக்கரத்தை தழுவி ஒரு குழந்தை உண்டாகியது. நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், குந்தி தேவி கடைசியில் வேதவியாச மகர்ஷி வந்து பார்க்கும்போது காட்டில தனியாக வேதவியாசரை சந்திச்சு, ஐயா இந்த கர்ணனை பெற்றது நான் கவலைப்பட்டு இருக்கிறேனே, என் வாழ்க்கை மூலம் கவலையாக இருக்கின்றதே, நான் இது சாகர நேரத்தில் கூட எனக்கு இந்த கவலை விட முடியலையே, நான் என்ன செய்வது என்று கேட்டால், அதற்கு வேதவியாசர் சொல்லுகிறார், அம்மா உன்னுடைய தவறு இல்லை, சாதாரண மனிதர்கள் போல அல்ல, சாதாரண மனிதர்கள் போல நீ செய்யலே, சூரிய தேவர்களுக்கும் மானிடர்களுக்கும் வித்தியாசம் உண்டார்மா. இந்த தேவர்களும் மானிடருக்கும் இருக்கிற சம்பந்தம் பல தடவை சொல்லியிருக்கிறோம். கலியுகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தது, இப்ப இல்லை. இதெல்லாம் இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சீங்கன்னா தான் அடுத்தது இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் முன்னோடி யுகத்தில் நம்ம பெரியவர்கள் இருந்தார்கள் என்று நம்ம தெரிஞ்சுக்க முடியும். என்றைக்கு ஸ்ரீகிருஷ்ணருடைய அவதாரம் முடிந்ததோ, துவாபர யுகம் முடிந்ததோ, அதுவரையிலும் இறைவன்களுக்கு, தேவதர்களுக்கு, மானிடர்களுக்கு சம்பந்தம் உண்டு இருந்தது. நேரடியாக தேவர்கள் பூலோகத்திற்கு வந்து கொண்டிருந்தார்கள், மனிதர்களும் நேராக சொர்க்கலோகத்திற்கு சென்று கொண்டிருந்தார்கள். அந்த சக்தி இப்ப கலியுகத்தில் இல்லை. அதனால இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தை தொட்டா அது தபசனுடைய சக்தி. அது அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தான். அழகாக ஆண் குழந்தை பிறகு அந்த ஆண் குழந்தை இந்த நாட்டுக்கு ராஜாவாக ஆனார். அவருக்கு ஒரு மகன், பிரம்மதத்தன் மகன் குசநாதன் என்று. அந்த குசநாதனுடைய மகன் தான் இந்த விஸ்வாமித்திரன். விஸ்வாமித்திரன் ராஜா.
பிராமணர் அல்ல. பிராமணர் அல்லன்னா இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ சத்திரியன் பிராமணனாக அப்புறம் ஆகனான். அது எப்படி ஆகிறான் இப்ப நம்ம சொல்ல இன்றைக்கோ நாளைக்கோ வரும். கௌசிக வம்சத்தில் பிறந்ததுனால எனக்கு கௌசிக வம்ச பெயர் வந்ததுன்னு கூட சொல்றாரு அவர், குசநாதனுடைய மகன். அதற்கு பிறகு கௌசிகன் வந்து சொர்க்கலோகத்துக்கு செல்கிறார்கள். ராமா இதுதான் என்னுடைய கதை என்று சொல்லி மறுநாள் இன்னொரு நதிக்கு கங்கா நதி பக்கத்தில் வந்து சேர்கிறார்கள். அப்ப ராமலட்சுமணர்களை அழைத்துக் கொண்டு அந்த கங்கா நதி பக்கத்தில் இருக்கின்ற ஒரு ராஜா விஸ்வாமித்திரர் வந்து விடார் என்று சொன்னவே வேகமாக வந்து அவருக்கு பாத நமஸ்காரம் பண்ணி, இந்த குழந்தைகள் பார்த்தவுடனேயே அவருக்கு மிக சந்தோஷமாக இருந்தது. இவர்களை பார்த்தவே சாதாரணமான குழந்தைகளாக இல்லையே, இவர் யார் என்று சொல்ல, இவர்தான் தசரத மகாராஜாவினுடைய மகள், என்னுடைய யாகத்தை ரட்சித்தார்கள் என்று சொல்லி அங்கிருந்து மிதிலை நகரத்திற்கு செல்கிறார். மிதிலை நகரத்திற்கு செல்வதற்கு முன்னாடி கௌதம ஆசிரமத்திற்கு வழி, அதாவது கங்கா நதியிலிருந்து மிதிலைக்கு செல்லுகின்ற வழியில கௌதம ஆசிரமம் இருக்கு. அகல்யா கௌதம் இரண்டும் கணவன் மனைவிகள், பெரிய இரண்டு பேருமே பெரிய தபஸ். இந்த இந்திரனுடைய இது வந்து நம்ம அடிக்கடிக்கு இந்த இந்திரனுடைய கதையை நம்ம பார்ப்போம். யார தவம் பண்ணாலும் அவர்களை கொஞ்சம் கெட்டது, கொஞ்சம் அவங்கள பவர் வந்து குறைக்கணும், இல்லைன்னா அவங்களும் இந்திர பதவிக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு. சரி, துர்வாசம் இந்த தேவேந்திரன் ஒரு மோசமான ஒரு எண்ணத்தை வகுத்தார். கௌதம மகர்ஷி இல்லாத நேரத்தில் கௌதம முனிவர் போலவே தான் வேஷமிட்டு கொண்டு அகல்யா இடத்திற்கு வருகிறார். அகல்யா உண்மையே நினைச்சது, திருப்பி நான் வந்து கௌதம முனிவர் வரத்துக்குள்ள நான் சில கிளம்பி வந்துடுறேன். திருப்பி அந்த ஆசிரமத்திற்கு வெளியே வந்த உடனே கௌதம முனிவர் பார்த்துடுறார். கௌதம முனிவர் சபிக்கிறார், ரெண்டு பேரையும் சபிக்கிறார். இது வந்து தேவர்கள் எல்லாம் அழைத்து, நாயனா உங்களுக்காக தான் நான் இந்த தவறு செஞ்சேன், இவருடைய சக்தி எங்க வளர்ந்து கொண்டிருந்தால் என்ன ஆகுமோன்னு சொல்லிட்டு பயந்து செஞ்சேன், என் கதி இப்படி ஆயிப்போச்சு, நீங்க எல்லாம் வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்கள்னு சொல்ல, அவர் ஏதோ சில உதவிகள் எல்லாம் செய்து அவர் கொஞ்சம் இந்த தேவேந்திரனுக்கு பாவம் இருக்கும், இல்லாம போகாது, கொஞ்சம் குறைச்சாங்க. இது ஏற்கனவே இன்னொரு கதையில கூட நம்ம சொல்லியிருக்கிறோம். அகல்யா மகா பிரதிவிரதி, மகா தபஸ்வி, நீ வந்து யார் கண்களும் படாமல் இந்த மண்ணுக்குள்ளவே இருந்து தவம் செய்து கொண்டிரு, ராமனும் லட்சுமணனும் இந்த வழியில் வருவார்கள், அப்பொழுது உனக்கு மோட்சம் கிடைக்கும். நம்ம நிறைய கதைகள் பார்த்திருப்போம். இந்த அகல்யா கல்லாக இருந்தது, அந்த கல்லை தொட்டவுடனேயே பெண்ணாய் போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கதையை படிச்சிருப்போம், கேட்டிருப்போம். அகல்யா கல்யாக இல்லை. ராமருடைய பாதங்கள் தொட்ட உடனே ஒரு கல்லு அகல்யா ஆகல. அந்த கதைகள் எல்லாம் இதெல்லாம் ஆதாரம் இல்லை. யாருடைய கண்களுக்கும் படாமல் மண்ணோட மண்ணு கல்லோட கல்லாக இருந்து அங்கேயே இருந்து தவம் செய்து கொள் என்று தான் சொன்னார். அப்படிதான் தவம் செய்து கொண்டிருந்தார். விஸ்வாமித்திரன் வருகின்ற பொழுது, அம்மா ராமா இது மாதிரி நடந்துருந்த கதை, இந்த அருகே மேல வந்த உடனே அகல்யா உனக்கு வந்து பழைய நினைவுக்கு வருவார்கள் என்று சொல்ல, கிட்ட போன உடனே அகல்யா எழுந்து ராமரை வணங்குகிறார். ஆனா அகல்யாவுக்கு தெரியும் ராமர் யார் என்று. கௌதம முனிவர் முன்கூட்டியே சொல்லியிருக்கிறார், ராமர் வந்தவுடனே இது நடக்கும் என்று. ராமர் நாம் இந்த விஷயத்தை நாம் முதலேயே விஸ்வாமித்திரன் வந்து சபையிலே சொன்னாரு, தசரத மகாராஜா உன்னுடைய மகளான ராமலட்சுமணர்கள் யார் என்று உனக்கு தெரியாது, இந்த சபையிலே தவம் புண்டிருக்கின்றவர் எனக்கும் வசிஷ்ட முனிவருக்கும் மீதி தவம் புண்டிருக்கிறவங்களுக்கு தெரியும் சொன்னாரே, அது ராமர் உண்மையான ராமர் யார் என்றது எல்லோருக்கும் தெரியாது, தவப்புதல்வர்களுக்கு தெரியும். அகல்யா மிக சந்தோஷத்துடன் அங்கேயே திருப்பி ஆசிரமத்தில் இருந்து தன்னுடைய தவத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள்.